என்னப்பா அது கல்யாண பந்திக்கு தண்ணி பாட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தேன்ப்பா நான் அந்த இப்போ நம்ம 4 நண்பர்கள் இருக்கோம். நம்ம 4 நண்பர்களும் நமது வீட்டில் வாங்கி வச்சுட்டு மது அருந்துலேருந்து இது வேறு. ஒரு பொது நிகழ்ச்சியில் நீங்கள் மினரல் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஏன் பண்ணலை? இன்னொன்று அந்த உளவுத்துறை பற்றி திரு பழனிசாமி பேசினார்னு சொன்னால, உளவுத்துறை ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா கள்ளச்சாரை சாவு நடக்குமா? இந்த இப்போ குறிப்பிட்டவொன்னே தான் எனக்கு இது நினைவுக்கு வருது. செத்துட்டான் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்த பிறகு அது கள்ளச்சாராயத்தினால சாவு நடந்த சாவு இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லி அந்த வீட்டில் போய் அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவுறாங்கன்னா என்ன உளவுத்துறையாக வச்சுருக்கீங்க நீங்கள்? அந்த காவல்துறையை இன்று புகழ்ந்து முதல்வர் பேசுகிறார் என்றால் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வராக இவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மலதேவி உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த கவர்மெண்ட்டை முட்டு சந்துக்கு கூட்டு போயிடுவாங்கன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி தெரியுதா? அதோட விளைவு உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி திரு சங்கர் ஜிவால் போல ஒரு ஒஸ்ட்டு டிஜிபியை தமிழ்நாடு காவல்துறை கண்டதே இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டான்னா அந்த அதிகாரியை பந்தாட்டி இருக்கணுமா வேணாமாப்பா? அதே அதிகாரியை நீங்கள் டிஜிபி ஆகிறீங்கன்னா என்னம்மா முதல்வர் இவர்? ஜெயலலிதா கிட்ட நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதே போல் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து திமுக ஒரு கூட்டமாக என்னமோ வச்சுருக்காங்க, அந்த இளைஞரணி கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து கோடை வெயிலுக்கு இதமாக பியர் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் தானே தம்பி? என்னப்பா நல்ல விஷயந்தான். ஆனால் சட்டமன்றத்தில் வந்து பேசிட்டாங்க, அது வைரல் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் என்னப்பா அது கல்யாண பந்திக்கு தண்ணி பாட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தேன்ப்பா நான் அந்த. ஆமாம் சார், வசந்தம் கார்த்திகேயன் மேலே அந்த சுற்றுலா பகுதியில் அவர் தான் இதுக்கு காரணம், அந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்கு. ஆமாம், நீங்கள் பேசி முடிங்க. இதுங்க நீங்கள் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். நகைச்சுவைக்காக சொன்னேன். லியோ இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதாவது பொது நிகழ்ச்சியில் அந்த மாதிரி மது எங்கே மது எதுக்குப்பா அப்புறம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க பாருக்கு? FL2 லைசன்ஸ்னு இந்த லைசன்ஸ்லாம் இருக்குல்ல. டாஸ்மாக் நீங்கள் மதுவை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு குடிக்கலாம், வெளியில் எங்கேயும் குடிக்கக்கூடாது, பொது இடங்களில். ஆமாம், வீட்டை தாண்டினாலே பொது இடம். அது ஒரு திருமண நடுவில் ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? திருமண மண்டபங்களில் மது விளையாட்டு மைதானங்கள், திருமண மண்டபங்கள் அப்போ வந்து அமைச்சர் இருக்கும்போது பண்ணி அது பெரிய பிரச்சனையை விட்ரா பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எப்படி சர்வ் பண்ணுவீங்க? அதுக்கு தான்ப்பா லைசன்ஸு. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அதை கொடுக்கணும். நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது, அஃபென்ஸ். அது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி சர்வ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம 4 நண்பர்கள் இருக்கோம். நம்ம 4 நண்பர்களும் நமது வீட்டில் வாங்கி வச்சுட்டு மது அருந்துலேருந்து இது வேறு. ஒரு பொது நிகழ்ச்சியில் நீங்கள் மினரல் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஏன் பண்ணலை? அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தம்பி. சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும்போது யாராவது இந்த விருந்தை நடத்துவானாப்பா? இன்னொன்று, இன்றைக்கி எல்லாரு கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்னொன்று, பெருமைக்காகவாது எவனாவது எடுப்பானா எடுக்க மாட்டானா? இப்போ தானே ஒருத்தர் பேசி பொன்முடின்னு ஒருத்தர் வாங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ப்ராப்பர் அஃபென்ஸ் பாது லிக்கர் சர்வ் பண்ணுறது. நீங்கள் தான் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த திருமண கூடங்களில் சர்வ் பண்ணலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எதிர்ப்பு கருத்துன்னு அப்படி அப்பா உடுப்பா அப்படின்ட்டு விட்டு ஓடினாங்க. அவங்க நியாயப்படுத்தினாங்க, அதை தாண்டி எதிர்ப்பு வந்தது. விளையாட்டு மைதானங்கள்லையும் வெளிநாட்டு நாட்டினர் வராங்க, அவங்க கல்ச்சர் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, அந்த கல்ச்சர் இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லை, ஏன் தமிழ்நாட்டு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இருந்தது. ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ இது எப்படி சர்வ் பண்ணீங்க? சட்டவிரோதம் தானே இது. அடுத்தது சொல்லுங்கள். சார், வசந்த் கார்த்திகேயன் அவர்கள் மீது வந்து அந்த தொகுதியில் அந்த சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா, அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து உதயசூரியன் அங்கே இன்னொருத்தர் இருக்கார். உதயசூரியன் இருக்கார். ஆக்சுவலாக உதயசூரியன் மற்றும் அவர் வந்து சங்கராபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன். உதயசூரியன் இவர் வந்து ரிஷிவந்தம் தொகுதி. இவர் ரிஷிவந்தம் தொகுதியாக இருந்தாலுமே ஃபுல்லையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வசந்தம் கார்த்திகேயன் தான். வசந்தம் கார்த்திகேயன் வந்து ஏவாவேலு அவரோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ மிக அப்பட்டமான ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக வந்து கூட அந்த பகுதி ரிஷிவந்தம் பகுதியில் வந்து ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து 2001 வந்து இலவச பட்டா வந்து ஆதிதிராவிடர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த இடம் வந்து அதுக்கு முன்னாடி இடம் வந்து அவருக்கு உறவினர் யாரோ இருக்காங்க. அவர் வந்து வசிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஆதிதிராவிடர்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த இலவச பட்டா இருக்குல்ல, அதை ரத்து செஞ்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காரு. காலி பண்ணி சொல்லி அதை அந்த போலீஸாரும் மற்றும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை வச்சு அப்புறப்படுத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் இது எதுக்குமே செவி கொடுக்க மாட்டார் வசந்தம் கார்த்திகேயன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கிறது தான் சட்டம்.
அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கார். அதே போல் அவர் இன்னொருத்தர் இருக்கார் சங்கராமபுதூரில் உதயசூரியன், அவர் வந்து பொன்முடியோட ஆதரவாளர். ஸோ அதனால் வந்து இவரை வச்சு அவரை வீழ்த்திட்டார். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு வசனம் கார்த்திகேயன் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டமும் இப்போது ஏவ வேலுவின் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது என்று சொல்லலாமா? கிட்டத்தட்ட விழுப்புரம் வரைக்குமே ஏவாவோட கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பொன்முடி அவுட்டு, அவ்வளோதான் அவுட்டு. அவங்க அவரோட மகன்களும் வந்து பெருசாக இல்லை. அவர் எம்பி கள்ளக்குறிச்சியில் தான் எம்பி லாஸ்ட் டைம் நின்னார், இப்போ அங்கேயுமே இல்லை. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் வேணால் அவரோட மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலான்னு சொல்லப்படுது சார். அதற்காக தான் இந்த முறை நிக்கலன்னு சொன்னாங்க 24 ஆமாம் ஆமாம் கௌதம் சிகாமணி நிற்காம இருந்ததற்கும் அது ஒரு காரணம் என்று சொன்னார்கள். இப்போ நீங்கள் இப்போ அந்த லிக்விட் சர்வ் பண்ணதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க சார். இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து கலெக்டருக்கு பின்னாடி வந்து நின்று பேட்டி கொடுக்கும் போது என்ன இது கள்ளச்சாராய சாவு கிடையாது என்ன அவன் கலெக்டர் சொல்லும் போது பின்னாடி நின்னார்ல அவர் தான். இன்னொன்று அந்த உளவுத்துறை பற்றி திரு பழனிசாமி பேசினார்னு சொன்னால, உளவுத்துறை ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தான் கள்ளச்சாராய சாவு நடக்குமா? இந்த பெரிய குறிப்பிட்டவொன்னே தான் எனக்கு இது நினைவுக்கு வருது. செத்துட்டான் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்த பிறகு அது கள்ளச்சாராயத்தினால சாவு நடந்த சாவு இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லி அந்த வீட்டில் போய் அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவுறாங்கன்னா என்ன உளவுத்துறையாக வச்சுருக்கீங்க நீங்கள்? அந்த காவல்துறையை இன்று புகழ்ந்து முதல்வர் பேசுகிறார் என்றால் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வராக இவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாலதி, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த கவர்மெண்ட்டை முட்டு சந்துக்கு கூட்டு போயிடுவாங்கன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி தெரியுதா? அதோட விளைவு உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த சம்பவத்தை நான் பேசித்தான் ஆகணும். இப்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் சென்னை மாநகர ஆணையராக இருந்தபோது அந்த பீச்சில் குதிரை ஓட்டுற ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்க. விக்கி என்கிற விக்னா செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அடிச்சு மிதித்து அவனை சாவடிச்சு கொண்டாங்க. இதே சிஎம் அசம்பிளியில் போய் அவர் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இறந்து விட்டார் அப்படின்னு முத நாள் சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பார்த்தா உடம்புல 28 காயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 2 நாள் கழிச்சு இவரே பேசுகிறாரு. அடித்து கொன்று விட்டார்கள், வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு சென்று விட்டது, எங்களது அரசியல் இதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ எப்படிப்பட்ட முதல்வர் தெரியுதா? நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அசம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டான்னா அந்த அதிகாரியை பந்தாட்டி இருக்கணுமா வேணாமாப்பா? நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சட்டப்பேரவை குறிப்புனா ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா இதனால தான். இது வரலாறு. அப்படிப்பட்ட சட்டப்பேரவையில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு அதிகாரி பொய் சொல்ல வைக்கிறாரு. அதே அதிகாரி நீங்கள் டிஜிபி ஆகிறீங்கன்னா என்னம்மா முதல்வர் இவர்? ஜெயலலிதா கிட்ட நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டே போயிடும், அது தனியாக போயிடும். அடித்து கொண்டுட்டாங்கன்னு இத்தனைக்கும் இன்டெலிஜென்ஸாக அப்போவே ரிப்போர்ட் கொடுத்துருக்குப்பா, அடித்து தான் கொண்டு இருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஜீவால் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஓ அப்படியா? அதே ஜீவால் டிஜிபி ஆக்குவீங்களா? சார், நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீங்களே வியப்பாக பார்த்துருப்பீங்கன்னு. அது என்னன்னா, நாங்கள் வந்து சண்டே போய் சைன் பண்ண போனோம்ல, அன்னைக்குமே வந்து பொதுவாக சண்டேனா செகண்ட் ஃப்ளோரில் போய் நம்ம சைன் பண்ண ஆஃபீஸ் பூட்டியிருக்கோம், ஆஃபீஸ்லாம் பூட்டியிருக்கோம். பட் அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மானிய கோரிக்கை. ஆமாம். அதான் என்னங்க சார், சண்டே கூட உங்களுக்கு லீவ் இல்லையா அப்படி கேட்கும்போதுமா நாளைக்கு அசம்பிளிமா மானிய கோரிக்கை, அதனால ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காவல்துறை செய்தியை சொல்லிவிடுகிறேன். முக்கியமாக அதுவும் ஜிவால்னு ஆரம்பித்ததினால் இதை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ரொம்ப குரூஷியலான செய்தி. திரு சங்கர் ஜிவால் அவர்கள், சங்கர் ஜிவால்லாம் எஸ்பியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்றாங்க. நானும் பல்வேறு அதிகாரிகளின் கீழ் 1991 முதல் நான் காவல்துறையில் பணியாற்றுகிறேன். பல்வேறு அதிகாரிகளை பார்த்துருக்கிறேன். திரு சங்கர் ஜிவால் போல ஒரு ஒஸ்ட் டிஜிபியை தமிழ்நாடு காவல்துறை கண்டதே இல்லை. யூ வில் பி டிசைடட் வெதர் யூ ஆர் அ செயின்ட் ஆர் நாட் பை யுவர் சக்ஸஸர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பழைய அதிகாரி சொல்லியிருக்காரு. நீங்கள் புனிதரா இல்லையா என்றதை உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க முடிவு பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி இருந்த இந்த டிஜிபிலாம் மோசம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சங்கர் ஜிவாலை பார்க்கும்போது அவரெல்லாம் தெய்வம் என்ற லெவலுக்கு சங்கர் ஜிவால் கொண்டு வந்து விட்டார். அவங்களுக்கெல்லாம் தேவை, சங்கர் ஜிவாலுக்கெல்லாம் தேவை இந்த நாற்காலி. இதை தவிர வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போது இந்த அதிகாரிகள் முட்டு சந்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே அதிகாரிகள் மீண்டும் முட்டு சந்துக்கு அழைத்து செல்லும் வேலையை இவர்களே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பார். அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னா அதையும் படிக்கிறார். அவராக பேசியது என்னன்னா, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு எடப்பாடி கேட்டோன்னு கோவம் வந்துடுச்சு. நான் ஒன்றும் பயப்படல, இருக்கட்டும் அப்படின்னு தான்
அவர் எடுத்த முடிவு. இப்போது திரு சங்கர் ஜிவால் 31/8 அன்று ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெற்றால் அவருக்கு அந்த பதவிக்கு தகுதியானவர்களாக 31/8/2025 திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு 60 வயது நிறைவடைகிறது. அவர் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற இருக்கிறார். அந்த பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றால் ஒரு அதிகாரி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்பாக தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பட்டியலை நீங்கள் மத்திய மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அது உள்துறை அமைச்சகத்துக்கெல்லாம் போயிட்டு அவர்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பட்டியலிலிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்களில் 3 பெயர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவார்கள். மாநில அரசு அந்த 3 பெயர்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுதான் திட்டம். இப்போது இந்த முதல் 3 பணிமூப்பு பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பவர்கள் திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர். திருமதி சீமா அகர்வால் அவர்கள் ஓய்வு பெற்ற டிஜிபி திரு AK விஸ்வநாதன் அவர்களின் மனைவி. மிகவும் கண்டிப்பான அதிகாரி சீமா அகர்வால். எந்த இவர்களின் அழுத்தங்களுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார். அதுக்கு அடுத்ததாக திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர். இந்த அதிகாரிகளை சேர்ந்து தானே இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்று நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த 3 பேரில் ஒருவரும் மீண்டும் டிஜிபியாக வந்துவிடக்கூடாது. குறிப்பாக 1/9/2025 முதல் அவர்கள் டிஜிபியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே இந்த பட்டியலை, இந்த தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்புவதை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அதிகாரிகளாக சேர்ந்து, இந்த 60 குழு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால், ஜனவரி மாதத்தில் இப்போது கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களின் பேட்சுக்கு ப்ரொமோஷன் வருகிறது. அவரும் டிஜிபி ஆகிவிடுவார் ஜனவரி மாதத்தில். அந்த ஜனவரி மாதம் வரை இந்த பதவியை காலியாக வைத்திருக்க முடியாது. அதனால் திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு 6 மாதம் பணி நீட்டிப்பு கொடுப்பது. 6 மாதம் பணி நீட்டிப்பு கொடுத்து விட்டால் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஜனவரி வரை நீடிப்பார். அதற்குள் டேவிட்சனோட பேட்ச் ப்ரொமோட் ஆகிடுவாங்க. அப்போது டேவிட்சனை உளவுத்துறை டிஜிபியாக போட்டு சட்டம் ஒழுங்கு பதவியை கூடுதல் பொறுப்பாக போட வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு உங்களுக்கு தெரியும். அதிமுகவோடு பிஜேபிக்கு கூட்டணி ஏற்பட்டுள்ளது என்பதையும் நாம் பார்க்கிறோம். டேவிட்சனை ஒருவேளை உளவுத்துறை தலைவராக போட்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் பொறுப்பை அவர்களுக்கு வழங்கினால், டேவிட்சன் மீது பாஸ்போர்ட் வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும்படி மத்திய அரசு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. இதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை நேற்று சந்தித்திருக்கிறார். நேற்று டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள். என்னவா, எதற்காக இருக்கும் அந்த சந்திப்பு சொல்லுங்கள். கூட்டணி பேரம் பேசலாம், எத்தனை சீட் வாங்கலாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லப்பா, இப்போவே ஏன்ப்பா பேசணும்? இப்போ பேச ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. நம்பர் முடிவு பண்ணுறதுக்கு டைம் இருக்குல்ல இன்னும். எலெக்ஷன் சரி, அதுக்கு இவரை ஏன் கூப்பிட்டு பேசணும்? ஃபோனில் ஏன்ப்பா இவ்வளோ கேள்வி போனால் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் பற்றி பேசுகிறதுக்காங்க சார் இருக்கும். அவரை டெல்லிக்கு அழைத்து பேச வேண்டிய தேவை என்ன? அதிமுக கூட்டணி 2026 வெற்றி பெற என்னென்ன பண்ணணும், அது சம்பந்தம் மெயின். அதுதான் பாட்டம் லைனு. குறிப்பாக அழைத்து பேசியது எத்தனை நம்பரு, கூட்டணி அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்றதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற நண்டு சிண்டுகள்லாம் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு சோஷியல் மீடியாவில் எழுத வச்சுக்கிட்டு கூட்டணியை கெடுத்து விடும் வேலையை செய்யாதீர்கள், நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களை தலைவராக போட்டிருக்கோன்னா நீங்கள் அதிமுகவோடு இணக்கமான உறவை கடைபிடித்து 26 தேர்தலில் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கூட்டணி இப்போது வெற்றி பெற்றால்தான் 29 நாம் தமிழகத்தில் 40 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்ற முடியும். இந்த கூட்டணி ஜெல்லாகாத வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் நயினாரான்லாம் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. அண்ணாமலைஜி எப்படி இருந்தார், அவர் இருந்த இடத்தில் நயினாரா இப்படிலாம் பேசி அவர் இந்த அலையன்ஸ் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு பிஜேபி உள்ளிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இதற்கு முன்பு இருந்த தலைவர் என்ன சொன்னார்,
எடப்பாடி பழனிசாமியை தலைவராக நாங்கள் முதல்வராகவோ தலைவராகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாரா? தனியாகத்தான் நிற்கும் பிஜேபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களா? அப்படியே கூட்டணி வச்சாலும் 90 சீட்டு 80 சீட்டு கேட்கணும்னு சொல்லிக் கொண்டிருந்தார்களா? இப்போது நயினார் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வியை வைத்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் டெல்லி பேசிக்குங்க, எங்களோட வேலை இந்த கூட்டணியோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும். இல்லை கூட்டணிக்கு யார் தலைவர் அதெல்லாம் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கணும்ட்டு டெல்லி சொல்லிட்டாங்க, இதுதான் எங்களோட லைன்னு சொல்லிட்டார். இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதிமுக மற்றும் பாஜக சேர்ந்து திமுகவுக்கு எதிரான போராட்டங்களையும் சமூக வலைத்தளங்களில் அவர்களுக்கு எதிரான தரவுகளை எடுத்து வைக்கும் வேலைகளையும் நீங்கள் தீவிரப்படுத்துங்கள். இதுதான் உங்களுக்கு வேலை. இந்த வார் ரூம்னு வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை கெடுகிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பூரா முதலில் கண்டறிந்து கட்சியை விட்டு தூக்குங்கள். எடப்பாடி சிஎம், அவர் தான் லீடரு. ரிசல்ட்டு எப்படி வருதோ அதுக்கு பிறகு தான் கூட்டணி அமைச்சரவையா இல்லையான்றதை பற்றி பேச முடியும். கரெக்டாக 120 சீட்டில் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா சும்மா கூப்பிட்டு என்ன அவங்களுக்குலாம் 2 மினிஸ்டர் கொடுப்பாங்களா? அதுக்கு ஏற்பாடு ஒத்துக்கிட்டாரா ஃபஸ்ட்டு அமித்ஷா கூட பேசும்போது? இல்லை. அப்போ இப்போது எதற்கு வந்து இந்த கூட்டணி அமைச்சரவைன்ற பேச்செல்லாம் எதுக்கு அங்கே எழுது? ஸோ நல்ல ரொம்ப சிரமத்துக்கு பிறகு இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இஷ்டத்துக்கு பேச விட்டு இந்த அலையன்ஸை உடையிறதுக்கான வேலைகளை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். இந்த அலையன்ஸு ஜெல்லாகி நல்லபடியாக 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. அதற்கான வேலையை நீங்கள் பாருங்கள். திமுகவுக்கு எதிரான எல்லா தரவுகளையும் நீங்கள் எடுத்து தாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கூட்டணி அமைப்புகளான இடி, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் வைத்து நம்மகிட்ட நிறைய டாமிஸ் இருக்குது. அவர்களையெல்லாம் வைத்து திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தேவையான தரவுகளை எங்களிடம் கொடுங்கள். அந்த வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அங்கே போயிட்டு இத்தனை நம்பரு, இவ்வளோ சீட்டு, அமைச்சரவை, இந்த பேச்செல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் லீடர்ஸ். நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. டிஎம்கே டார்கெட் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏஜென்சிஸ் அங்கே ரைட் நடக்கும். நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக கெயின் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும். இதற்காகத்தான் அவரை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுனது. ஏன்னா இங்கேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஏடிஎம்கே சைடில் இருந்து. நம்ம ஒன்று பேசிகிட்டு வந்தோம், இங்கே என்ன இவங்க பூரா கூட்டணி மந்திரி சபை 80 சீட்டு 90 சீட்டுன்னு இப்போவே நம்பர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்று சொன்னதும் கூப்பிட்டு அலையன்ஸை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா 24லேயே எடப்பாடியை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கெஞ்சினாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த ஒத்துக்க வச்சு கூட்டினது உட்கார வச்சுருக்கோம். அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசி ஏதாவது கெடுத்து விடாதீங்க, ஏதாவது சிக்கல் எடுத்து விடாதீங்க என்று இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. அமித்ஷா நயினார் நாகேந்திரனுக்கு சொன்ன கட்டளை இதுதான். ஸோ இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, என்ன நடந்தாலும் சரி 26ல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மத்திய அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. அதற்கான அறிகுறிகளை மே மாதத்திலேயே பார்க்கலாம். சரிங்க சார், இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து அரசியல் அரட்டில் பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. வணக்கம் சார்.